ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராமஸ் அரிசுபை கிச்சன். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு 6 பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செய்கிறதுக்கு உங்களுக்கு 10லேருந்து 15 நிமிஷம் மட்டுமே ஆகும். என்னோடய வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா சேமியா உப்மா. இந்த சேமியா உப்மாவுக்கு நான் 2 கப் அளவுக்கு சேமியா எடுத்திருக்கேன். இதை ஒரு வெறும் கடாயில் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் மட்டும் ட்ரை ரோஸ்ட் பண்ணால் மட்டும் போதும். உங்களுக்கு சேமியா நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். இது ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இதில் அதே பேனில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, அப்புறம் கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நறுக்குன இஞ்சி நான் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்துக்கோங்க. நல்ல உங்களுக்கு ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நாம் ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்குறதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதுக்கு நீங்கள் மஞ்சள் தூள் சேர்க்குறதா இருந்தால் நீங்கள் மஞ்சள் கூட சேர்த்துக்கலாம். நான் மஞ்சள் தூள் சேர்க்கலை. இதில் ஒரு 1/2 தக்காளி மட்டும் சேர்த்துக்கிறேன். அதையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் கேரட்டும் பீன்ஸும் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த காய்கறி எண்ணெயில் நல்லா வதங்கினா உங்களுக்கு சீக்கிரமாக வெந்துடும். அதனால் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா காய்கறிகள் நல்லா வெந்துருச்சு. இதில் நான் 2 கப் சேமியா எடுத்ததுனால 4 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இதை சேர்த்து தண்ணி நல்லா கொதித்த பிறகு நம்ம ஏற்கனவே ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கிற அந்த சேமியாவே சேர்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா கோதுமை சேமியா, கொஞ்சம் திக்காக இருக்கும் சேமியா, அதனால் நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் அணில் சேமியாவாக இருந்தால் கொஞ்சம் தண்ணியை கம்மியே வச்சு நீங்கள் குக் பண்ணிக்கலாம், சீக்கிரமாக வெந்துடும். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான சேமியா உப்மா ரெடி ஆயிடுச்சு. ரெண்டாவதாக பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா அவல் உப்புமா. இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கப் அளவு அவல் எடுத்திருக்கேன். அவலை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியை நல்லா வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பை வெறும் கடாயில் போட்டு நல்லா வறுத்துக்கிறேன். இது நல்லா க்ரன்ச்சி ஆற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், கொஞ்சம் கடுகு உளுந்த பருப்பு, கொஞ்சோண்டு சீரகம் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரியட்டும். இதை பொரிஞ்ச பிறகு நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அப்படியே நம்ம வறுத்து வச்சுருக்கிற பீனட்ஸ் அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க. இதில் தேவையான அளவுக்கு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை, இதையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ஏன்னா பெருங்காயத்தோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இதுலேயும் ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் தேவைப்படும். இதெல்லாம் நம்ம வதக்கிட்டு நம்ம ஏற்கனவே அலசி வச்சுருக்கிற அந்த அவளையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்தளவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு தண்ணியை தெளித்து நீங்கள் கொஞ்ச நேரம் ஸ்டீம் பண்ணிங்கன்னா அந்த அவல் ரொம்பவே சாஃப்டாக குக் ஆகிடும். சாஃப்டாக இருக்கும். சாப்பிடும்போது உப்பு பத்தலைன்னா நீங்கள் உப்பெல்லாம் சேர்த்து கடைசியாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லியை நறுக்கி தூவிடலாம். இதில் அரை எலுமிச்சைப்பழம் அளவுக்கு ஜூஸ் தேவைப்படும். அதையும் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான இன்ஸ்டண்ட்டாக அவல் உப்புமா ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம 3ஆவதாக பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா ரவா தோசை. இதை செய்கிறதுக்கு நம்ம 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். எந்த அரிசி மாவும் பரவாயில்ல, எந்த பிராண்டும் ஓகே, நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் 1/2 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க. 1/2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக மைதா மாவு எடுத்துக்கோங்க. இதில் சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நறுக்குன கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு நறுக்குன இஞ்சி, பச்சை மிளகா, அப்புறம் கேரட்டு, ஒரு வெங்காயம், இதையெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சமாக ஒரு 2 கப் அளவு தண்ணி சேர்த்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சின பிறகு நல்லா வந்து அதை நீர்க்க கரைத்து வச்சுக்கணும். இன்னும் கொஞ்சம் 2 கப் தண்ணி சேர்த்து நல்லா வந்து தோசை பேட்டர் நீர்க்க இருந்தால் தான் உங்களுக்கு ரவா தோசை கிறிஸ்பியாக வரும். இப்போ தவா வந்து நல்ல ஹீட்டில் இருக்கணும் ரவா தோசை செய்கிறதுக்கு. நல்ல ஹீட்டில் இருந்தப்புறம் நம்ம வந்து இந்த தோசை மிக்ஸை வந்து நல்லா சுற்றி ஊற்றுனீங்கன்னா அந்த ஓட்டை ஓட்டையாக வந்து சூப்பரான உங்களுக்கு ஹோட்டல் ஸ்டைலில் ரவா தோசை ரெடி ஆகிடும். மேலே கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான ரவா தோசை ரெடி. இதுக்கு வந்து சட்னி இல்லைன்னா சாம்பார் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 4வது பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் தோசை. இது ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி. இந்த ஓட்ஸ் தோசை செய்கிறதுக்கு நான் 1½ கப் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா அந்த ஓட்ஸ் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா ஊற வைங்க. ஓட்ஸ் வந்து நல்லா சாஃப்டாக ஊறும். அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம ஊற வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த தண்ணியெல்லாம் நல்லா ஓட்ஸ் ஊறிடுச்சு. நல்லா ஓட்ஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அந்த ஓட்ஸ் ஊற வச்ச தண்ணியோடவே சேர்த்துக்கோங்க. அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. அதை சேர்த்துட்டு 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். இதெல்லாம் சேர்த்துட்டு அந்த ஓட்ஸை வந்து நல்லா மைய அரைச்சிக்கோங்க. தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சமாக தண்ணி கூட சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு தோசை மாவு பக்குவத்தில் இது இருக்குது. இப்போ இந்த தோசை பேட்டரில் வந்து நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். உப்பு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரிசி மாவு எதுக்குன்னா ஓட்ஸ் தோசை நல்லா கிறிஸ்பியாக ஆக்கிறதுக்கு அரிசி மாவு. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அந்த தோசை மாவு பக்குவத்தில் நல்லா நம்ம கலந்து வச்சுக்கலாம். இதை எடுத்து நம்ம தோசை ஊற்றுனிங்கன்னா சூப்பராக வரும். மேலே வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து நறுக்கின வெங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் கேரட் கூட நறுக்கி சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேக வச்சிங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஓட்ஸ் தோசை ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து கொஞ்சம் காரமாக சட்னி அரைச்சிட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அடுத்து பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா மசாலா சாண்ட்விட்சு. இதுவும் உங்களுக்கு செய்கிறதுக்கு 10 நிமிஷம் தான் ஆகும். ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. 2 வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கோங்க. அதே போல் 2 தக்காளியை நல்லா நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூட நல்லா வந்து வதக்கி விட்டுருக்கோங்க. இது கூட தேவையான அளவுக்கு உப்பும் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துக்கலாம். இல்லைன்னா கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு நல்ல தொக்கு பேஸ்ட்டுக்கு வரும். அந்த அளவு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நம்ம நல்ல ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த நம்ம செஞ்சு வச்சுருக்கிற மசாலாவை ஸ்டஃப் பண்ணி நல்லா நீங்கள் டோஸ்ட் பண்ணிங்கன்னா சூப்பரான ஒரு சாண்ட்விட்சு. இது செய்கிறதுக்கு ரொம்ப கம்மியான நேரம் தான் ஆகும். ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இதுக்கு சாஸ் வச்சு நீங்கள் தொட்டு சாப்பிட்டுக்கலாம். அடுத்து பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா ராகி தோசை. இதுக்கு செய்கிறதுக்கு நம்ம வெறும் ராகி மாவே 1 கப் எடுத்திருக்கேன். அதில் நறுக்கின வெங்காயம், சீரகம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா நீர்க்க கரைச்சி வச்சுக்கோங்க. ரவா தோசைக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ராகி தோசைக்கும் நல்லா வந்து பேட்டர் வந்து நீர்க்க இருக்கணும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கும் பார்த்திங்கன்னா தவா நல்லா சூடாக இருக்கணும். நல்லா சூடான பிறகு இந்த ரவா தோசை மிக்சரை நம்ம எடுத்து சுற்றி ஊற்றுனீங்கன்னா கிறிஸ்பியான ரவா தோசை ரெடி ஆகிடும். இதுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் அரிசி மாவு வேறு எதுவும் சேர்க்க தேவையில்லை. வெறும் ராகி மாவு மட்டும் சேர்த்தாலே போதும். நல்ல உங்களுக்கு கிறிஸ்பினஸ் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலில் நிறைய இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ் இருக்குது. அதையும் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இதளவு என்னோடய வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ண மறந்துடாதீங்க. கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.